புனித யோசேப்பு அகில உலக திரு அவையின் பாதுகாவலர் யோசேப்பு என்று திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் 1870ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி அறிவித்தார். யோசேப்பு தன் வாழ்வில் அனைத்தையும் கடவுளுக்காக, அவருடைய சொற்களுக்காகவே வாழ்வை அர்ப்பணித்தவர். ஆண்டவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர். தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட குடும்பம் மரியா குழந்தை இயேசுவுக்காக தன்னையே தியாகம் செய்பவராக இருந்தார். அவருக்கென்று எதுவும் இல்லை. அவர் வாழ்வில் எல்லாருமே பிறருக்காகவே இருந்தது. வெறும் வார்த்தைகளால் அல்ல, மாறாக தன் நடவடிக்கைகளால் முன்மாதிரியாய் செயல்பட்டார். புனித யோசேப்பு எந்த வார்த்தையும் பேசியதாக விவிலியத்தில் காணவில்லை. ஆனால் அவரை பற்றி பேசாத ஆட்களே என்று இல்லை. ஏனெனில் தன் செயல்களால் மட்டும் பேசியவர். இவர் ஒரு சிறந்த தொழிலாளி. தன் தொழில் வழியாக தன் குடும்பத்தை காப்பாற்றினார். இவர் ஒரு சிறந்த வழிகாட்டி. மாட்டு கொட்டகை, எகிப்து, நாசரேத்து இருந்தாலும் நன்கு வழிநடத்தினார். அமைதியின் மனிதர். புனித யோசேப்பை போல நாமும் இறை திருவளத்தை அறிந்து கீழ்ப்படிந்து வாழவும், நம் குடும்பத்திற்காக உழைக்கவும், கடவுள் எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்பி வாழவும் தேவையான வரத்தை இப்புனிதர் வழியாக இறைஞ்சுவோம்.